ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு டிஜேஸ் போர்ட்ஃபோலியோ. நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல்ல வீக்லி ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கை பத்தி பாக்குறாங்க. ஸோ அந்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க பின்பற்றினாலே போதும், உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுல உதாரணத்துக்கு மாதவ் காப்பர் சொல்லலாம். 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நெட்வொர்க் டெக்னாலஜியை பத்தி பேசணும். அந்த நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் கிட்டத்தட்ட 33% உயர்ந்திருக்கு. மாதவ் காப்பர் 40% உயர்ந்திருக்கு. போன வாரம் பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் மட்டும் பத்தி பேசியிருந்தோம். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா அதாவது எந்தெந்த ஸ்டாக் பிரேக் அவுட் லெவல்ல இருக்கிறதா பேசணும் தவிர ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா பேச கிடையாது. ஸோ இன்னைக்கு ஒரு அருமையான நிறுவனம் பத்தி பார்க்க போறோம். அதுதான் என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ். என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ் இந்த பங்கோடைய இன்ட்ரடக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மாதிரியான அனாலிசிஸ் பண்ணி நீங்க ஓன் ட்ரேட்ல 30% 40% லாபம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் தமிழரசன் அப்படின்ட்டு சேனல் சர்ச் பண்ணி பாருங்க. அதுல ஸ்டாக் மார்க்கெட் கோர்சஸ் ஃப்ரீ அப்லோட் பண்றோம். ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க. என்டியூரேஷன் டெக்னாலஜிஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஓஇஎம் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் தான் இவங்களுடைய மிகப்பெரிய டிவிஷன்ஸ். அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஹீரோ மோட்டார்ல வந்து ஒரு சஸ்பென்ஷன் வருது அப்படின்னா அதுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். பட் கம்பெனி கொடுக்கும் போது வர்ற குவாலிட்டி வராது இல்லைங்களா. அதுதான் ஒரிஜினல் இன்ஜினியரிங் மெட்டீரியல், ஓஜி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும். அதை தான் இந்த என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. 2 வீலர் 3 வீலர் 4 வீலருக்கு தேவையான சஸ்பென்ஷன் அண்ட் இந்த இன்ஜினுடைய கவர்ட் மக்கள் இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. இதை வந்து கம்பெனிஸ் வாங்கி அவங்களுடைய ஃபைனல் குட்ஸ்ல அட்டாச் பண்ணிடுவாங்க. எந்த விதமான விஷயமும் ஆட் ஆன் பண்ணாம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய கஸ்டமர்ஸ் யாருன்னா டிவிஎஸ் மோட்டார், ஹீரோ மோட்டார், ஈச்சர் மோட்டார்ஸ். ஸோ அண்ட் தென் இவங்களுடைய ப்ரீமியம் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 250cc மேலே இருக்கிற பைக்ஸ்ல பார்த்தீங்கன்னா மேஜரா இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் வந்து இருக்கு. அதே நேரத்தில் இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினும் நல்லா இருக்கு. அண்ட் தென் அவங்களுடைய நெட் மார்ஜின் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே உயர்ந்துட்டு வருதுங்க. இவங்களுடைய இவங்களுடைய ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா இத்தாலி, ஜெர்மனி போன்ற நாடுகள்ல 14 யூனிட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. இந்தியாவில் 19 மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து வச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இது போன்ற மாநிலங்கள்ல வச்சிருக்காங்க. இப்போ இவங்க வந்து பூனேல பேட்டரிக்கான ஒரு ஃபெசிலிட்டி வந்து உருவாக்கி இருக்காங்க. ஜனவரி மாசத்துல இருந்து இதோடைய ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 35,000 யூனிட்ஸ் ஒரு மாசத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ண கெப்பாசிட்டி அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்போ ஆட்டோமொபைல் செக்டர்ல ஒரு நல்ல ஒரு லெவல்ல இருக்காங்க. ஓஇஎம் மார்க்கெட்ல, அதாவது ஓஜி ப்ராடக்ட் மார்க்கெட்ல. கூடவே இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து இவி சைடு மாறுது இல்லைங்களா. ஸோ இவி சைடு மாறும்போது இவில என்ன அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்துல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருந்தாதான் இவங்க தன்னை வந்து நிலைநாட்டிக்க முடியும். ஸோ அதனால என்டியூரன்ஸ் டெக்னாலஜி அதுல ஒரு கண் வந்து வச்சிருக்காங்க. யூரோப் கண்ட்ரீஸ்ல மெயினா இவங்க எதுல ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக் சிஸ்டம்ல இவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரிக்கு அப்புறம் ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் கட்டாயம். அதாவது இப்போ 1-2 பைக்ல ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம்ஸ் வந்து வருது இல்லைங்களா. ஆனா இனிமேல் வரக்கூடிய எல்லா 2 வீலர்ஸ்லயும் இந்த ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் கட்டாயம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு நல்ல லெவல்ல இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இவங்களுக்கு பிசினஸ் அதிகமா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பேட்டரி செக்மெண்ட்லயும் போயிருக்காங்க. என்னோட பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. ஸோ அதனால என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கணும் நம்பிக்கை இருக்கு. இப்போ டெக்னிக்கலி பார்த்தோம் அப்படின்னா சார்ட் வியூ நான் காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய வியூவை வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். இப்போ என்டியூரன்ஸ் டெக்னாலஜி ஒரு ஹையை வந்து கிரியேட் பண்ணுச்சுங்க. அப்புறம் ஒரு பாட்டம் வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு. நான் 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல சொல்லியிருந்தேன், இந்த பிரேக் அவுட் ஏரியாவை மட்டும் கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா 4400 போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. பட் இந்த பங்கு கரெக்டா ரெசிஸ்டன்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு. ஆனா இந்த இடத்துல ஒரு கேனஸ்டிக்ஸ் பேட்டர்ன் இருக்கு. அதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஓகே, சார்ட்டை பார்ப்போமா வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்டியூரன்ஸ் டெக்னாலஜியோடைய சார்ட்டு தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறது. என்டியூரன்ஸ் டெக்னாலஜி நான் சொன்ன மாதிரி ஒரு டபுள் டாப் பேட்டர்னில் வந்து இருக்குது சரிங்களா. இதை நான் வந்து இப்போது ட்ரா பண்ணி காட்டுறேன். என்ன மாதிரி ட்ராப் பண்ணால் ஈஸியாக கற்றுக்கணுன்னா நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் தமிழரசன் சேனலில் தேடி பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. பட் இது டபுள் டாப் பேட்டர்ன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சப்போர்ட்லேருந்து மேலே வந்திருக்கு. ரெசிஸ்டன்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு சப்போர்ட் ஏரியாவை டச் பண்ணிவிட்டு இப்போ மீண்டும் ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இது டபுள் டாப் பேட்டர்ன் தான். நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது டபுள் டாப்பு. இதை உடச்சிட்டு மேலே போயிருந்ததுன்னா கவலையே இல்லை. இப்போ நம்மளும் என்ட்ரி வந்து எடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு நல்ல ரிவர்சல் வந்து இருக்குது. இது வந்து ஒரு பை சிக்னலும் கூட. ஸோ ஃப்யூச்சருக்கு யாராவது வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வாங்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. 3660 ரூபாய்க்கு மேலே ஒரு நல்ல ஒரு கேண்டில் வந்ததுன்னா கவலைப்படாமல் வாங்கிடலாம். ஏன்னா இவங்களுக்கு பிஸ்னஸ் கேரண்டீடாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த பங்கு 40% ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அடுத்த 1.5 மாதம் இல்லை 2 மாதத்தில் இந்த ஒரு டார்கெட்டை ரீச் பண்ண அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ இந்த பங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய். இந்த வீடியோவில் எண்டிரன்ஸ் டெக்னாலஜியை பற்றின அப்டேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.